நியூஸ் ஒன் தமிழ் வலைத்தள தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக சீர்காழி அருகே மயானத்திற்கு செல்ல முறையான சாலை மற்றும் பாலம் வசதி இல்லாததால் வயல் மற்றும் வாய்க்கால்களில் இறந்தவரின் உடலை எடுத்துச் சென்றது குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். உடனடியாக பணிகளை தொடங்க அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவெண்காடு ஊராட்சிக்குட்பட்ட ஐயனார் கோவில் தெருவைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் விபத்தில் உயிரிழந்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி அவரின் உடலை நல்லடக்கம் செய்ய மயானத்திற்கு செல்லும் சாலை போதிய வசதி இல்லாததால் வயல் மற்றும் மணிக்கரணை கூழ வாய்க்காலில் தண்ணீரில் இறங்கியே அவரது உடல் சுடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதேபோல் இந்த பகுதியில் இறந்த பலரின் உடல்களை சிரமத்துடனே கடந்து சென்று வருவதால் மயானம் செல்ல முறையான சாலை மற்றும் கூழ வாய்க்காலில் பாலம் அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் நேற்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, கோட்டாட்சியர் அர்ச்சனா மற்றும் அரசு துறை அதிகாரிகள் அந்த பகுதியை நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது ஆட்சியரிடம் பேசிய பொதுமக்கள் பல ஆண்டுகளாக இந்த வழியாகவே இறந்தவரின் உடல்களை எடுத்து செல்வதாகவும் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இந்த பகுதியில் வசித்து வருவதால் தங்களுக்கு மயானம் செல்ல முறையான சாலை வசதியும் வாய்க்காலில் பாலம் அமைத்து தரவும் கூறியதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் மயானம் செல்வதற்கு உரிய சாலை வசதியும் வாய்க்காலில் புதிய பாலம் கட்ட அதிகாரிகள் உடனாகிய பணிகளை தொடங்குமாறு உத்தரவிட்டார். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.